Hi guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம எல்லாரும் இங்கிலீஷ் பேசும்போதும் சரி எழுதும்போதும் சரி சில மிஸ்டேக் பண்ணிருப்போம். சோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை இப்போ நான் சொல்ற 10 பேசிக்ஸ் ரூல்ஸ் வச்சு நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். சோ அது என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு சென்டென்ஸை எழுதுறோம் அப்படின்னாலுமே அது நம்ம யூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் வேர்டு இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும். தி நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஒரு சென்டென்ஸை நம்ம முடிக்கும் போது 3 விதமா முடிக்கலாம். ஒன்று ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்கிறது, செகண்ட் திங் கொஸ்டின் மார்க், அண்ட் தேர்ட் திங் இஸ் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். ஸோ இப்போ ஃபுல் ஸ்டாப் வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் முடியும் போது நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்கலாம். கொஸ்டின் வந்து நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் யுவர் நேம், வாட் ஆர் யூ டூ, அந்த மாதிரிலாம் கேட்கும்போது நம்ம கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணி முடிக்கணும். எக்ஸ்க்ளமேட்டரி எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, உங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது, எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் யூஸ் பண்ணி முடிக்கலாம். தேர்ட் ரூல் இஸ், இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ்ல கண்டிப்பா ஒரு சப்ஜெக்ட், வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ ஈட்ஸ் வெஜிடபிள். ஸோ அங்கே ஷீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஈட்ஸ் அப்படிங்கிறது வேர்ப். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஆக்ஷன் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஸோ ஈட்ஸ், ஸோ எதை சாப்பிட்றாங்க, வெஜிடபிள். ஸோ அதான் நம்மளுடைய ஆப்ஜெக்ட். பட் சில கேசஸ்ல ஜஸ்ட் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் மட்டுமே வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, த பேர்ட்ஸ் ஃப்ளை. த நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம முன்னாடி ரூல்ல பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு சென்டென்ஸ் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பா சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு சப்ஜெக்ட் எழுதும் போது அந்த சப்ஜெக்ட் என்ன நம்பர் ஃபாலோ பண்ணுதோ, இப்போ சிங்குலர் சப்ஜெக்ட்னா வேர்பும் சிங்குலர்ல தான் இருக்கணும், ப்ளூரல் சப்ஜெக்ட்னா வேர்பும் ப்ளூரல்ல தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் ஈட்டிங். ஸோ ஷீ சிங்குலர், அதனால இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவே தே யூஸ் பண்றோம் அப்படின்னா தே ஆர் ஈட்டிங். ஸோ ஆருங்கிறது ப்ளூரல் வேர்ப். ஸோ சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா சிங்குலர் வேர்ப், சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தா ப்ளூரல் வேர்ப். அடுத்து நம்ம பார்க்க போற 3 ரூல்ஸுமே வந்து கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் விசஸ் இட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடிஎஸ் அப்படிங்கிறது என்னன்னா அதுடைய அப்படின்னு சொல்றது, அந்த பொசிஷன் பத்தி பேசுறது. இட்ஸ் டெய்ல், அதுடைய வால். இட்ஸ் ஃபெதர், அதுடைய ஃபெதர். அந்த மாதிரி அந்த பொசிஷன் சொல்லும் போது நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவே ஐடி அப்போஸ்ட்ரோஃபி போட்டோம் அப்படின்னா இட் இஸ் உடைய கான்ட்ராக்ஷன். இட் இஸ் flying அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இட்ஸ் flying அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஒன், your versus your. ஃபர்ஸ்ட் YOUR என்னன்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன். ஸோ உன்னுடைய பென் அப்படின்னா your pen. அதுவே YOU apostrophe RE அப்படின்னா you are உடைய கான்ட்ராக்ஷன். your painting, you are painting அப்படிங்கிறது தான் நம்ம your painting அப்படின்னு சொல்றோம். The next one, their versus their. First, THEIR அப்படிங்கிறது என்னன்னா, we all know that possession. அவர்களுடைய கார், அவர்களுடைய பைக், அந்த மாதிரி அந்த பொசிஷன் பத்தி பேசுறோம் இல்லைங்களா, அப்ப நம்ம THEIR யூஸ் பண்ணலாம். their car, their bike. அதுவே THEY apostrophe RE அப்படின்னா they are உடைய கான்ட்ராக்ஷன். they are painting அப்படின்னா they are painting அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ரூல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். many, much, few and little. இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த many and few இது ரெண்டுமே வந்து நம்ம கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னா எண்ணக்கூடிய விஷயங்கள். many cars, ஸோ கார்ஸ் நம்மளால எண்ண முடியும். அதே மாதிரி few cars, ஸோ இங்கேயும் கார்ஸ் நம்மளால எண்ண முடியும் இல்லைங்களா, ஸோ அதனால நம்ம few வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி many dollars, many rupees அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பணத்தை வந்து எண்ண முடியும். லைக் $10, 10 rupees, 20 rupees அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்கவுண்டபிள் நவுன்ஸ். அதாவது இந்த மச் அண்ட் லிட்டில் வந்து நம்ம அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு விஷயத்தை எண்ண முடியாது அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம மச்சும் லிட்டிலும் யூஸ் பண்ணுவோம். மச், மணி. ஸோ இது மணிங்கிற டேர்ம் வந்து பொதுவான விஷயம், அதை நம்மளால எண்ண முடியாது, அதனால நம்ம மச் யூஸ் பண்ணி சொல்றோம். அதுவே லிட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா லிட்டில் டிராஃபிக். ஸோ டிராஃபிக்கை நம்மளால எண்ண முடியுமா, முடியாது இல்லைங்களா, ஸோ நம்ம லிட்டில் டிராஃபிக் அப்படின்னு சொல்லுவோம். ரூல் நம்பர் 9, பொசிஷன் பத்தி பேசும்போது நம்ம அப்போஸ்ட்ரோஃபி யூஸ் பண்ணுவோம். அந்த சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தது அப்படின்னா அப்போஸ்ட்ரோஃபி, அதுக்கப்புறம் எஸ் யூஸ் பண்ணுவோம். அதுவே அந்த சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்ததுன்னா எஸ்ஸுக்கு அப்புறம் அப்போஸ்ட்ரோஃபி போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பையனுடைய கார் அப்படின்னா
பாய்ஸ் கார், அந்த பாய் பக்கத்துல அப்போஸ்ட்ரோஃபி எஸ். அதுவே நிறைய பசங்க பாய்ஸ் ப்ளூரல் ஃபார்ம்ல சொல்றோம்னா BOYS அதுக்கப்புறம் அப்போஸ்ட்ரோஃபி போடணும். லாஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வவல் சவுண்ட் அண்ட் கான்சனன்ட் சவுண்ட். ஆக்சுவலி இந்த ரூல் நம்ம முன்னாடியே நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம். ஒரு வேர்ட் வவல் சவுண்ட்ல ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். அதுவே ஒரு வேர்ட் கான்சனன்ட் சவுண்ட்ல ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம யூஸ் பண்ணணும். இதான் ஏ அண்ட் ஆனோட யூசேஜ். பட் நம்ம நிறைய பேர் எதில் கன்ஃபியூஸ் ஆயிடுறோம் அப்படின்னா லெட்டர்ல. ஸோ வவல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம ஆன் போடுவோம். பட் தட்ஸ் ராங். வவல் சவுண்டை தான் பார்க்கணும், அதே மாதிரி கான்சனன்ட் சவுண்டை தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற வேர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வவல் சவுண்ட்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைப்போம். பட் அது வந்து கான்சனன்ட் சவுண்ட் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ யூ சவுண்ட்ல ஸ்டார்ட் ஆகாது, YU அப்படிங்கிற சவுண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ யூனிவர்சிட்டி அப்படி தான் நம்ம சொல்லணும். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ரூல்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஆங்கிலோஃபோன் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்க.